ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் சைட் டிஷ் தான். பட் வெரி ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம சைட் டிஷ்க்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு, புல் புளி சோறுக்கு, லெமன் சோறுக்கு, அந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு தோல் எடுத்துட்டு நம்ம கடாயில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு உருளைக்கிழங்கு எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். இது இந்த இந்த டிஷ் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய டிஷ் இது. மதியானம் லன்ச் பாக்ஸ் கூட நம்ம இது கண்டிப்பாக கொடுத்து அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சக்கரவள்ளி கிழங்குல நம்ம வந்து நிறைய டிஷ் பண்ணலாம். துருவி அது வந்து ஒரு ஸ்வீட்டாக கூட பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மதியானம் சாப்பிட்றதுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணியும் நம்ம கொடுத்து அனுப்பிச்சோன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கூல்லேயும் சாப்பிட்ருவாங்க. பட் வெரி ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சமையலுக்கு தேவையான எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து சமையலுக்கு தேவை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு சில மசாலா ஐட்டம், அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணலான்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு வீட்டில். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சரி பங்காக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபுல்லாகவே தோலெல்லாம் செதுக்கி பூண்டு எல்லாமே நல்லா தோலெலாம் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா டிஷ்க்குமே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு நான்வெஜ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் வீட்டில் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து நம்ம சமையல் செய்யணுன்னா இது கண்டிப்பாக தேவை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட் வந்து கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒற்றைக்கடலை பவுடர் வந்து நம்ம வந்து ஒற்றைக்கடலை சாம்பார்லாம் செய்வோம் இல்லையா, ஒற்றைக்கடலை சாம்பார், அப்புறம் வடை செய்கிறதுக்கு ஒற்றைக்கடலை போட்டு வடை கறி வடைலாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒற்றைக்கடலையை டக்குன்னு நம்ம வந்து பவுடராக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒற்றைக்கடலை பவுட்ரு வந்து அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வெறும் ஒற்றைக்கடலையை கொஞ்சோண்டு வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து வந்து வெந்தயம், கடுகு. இந்த வெந்தயம் பாதி அளவு, கடுகும் அதே ஈக்குவல் அளவு தான். வெந்தயமும் கடுகும் சேம் அளவாக இருக்கணும். இந்த பவுட்ரு வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ரெண்டுமே ஒரு 50 கிராம் கிட்ட தான் நான் வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறேன். இந்த வெந்தயம், கடுகு வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, தக்காளி தொக்குலாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த வெந்தயமும் கடுகும் பவுட்ரு வந்து தக்காளி தொக்கு கொஞ்சம் கிரேவி ரெடி ஆகும்போது ஒரு டீஸ்பூன் வந்து போட்டோன்னா அந்த தக்காளி குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இது பண்ண முடியாது. அதனால இதுவும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஸோ இந்த பவுட்ரு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் மிளகுத்தூள் நம்ம எப்போவுமே முட்டைக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே மிளகுத்தூள் ரொம்ப ரொம்ப தேவை.
ஸோ அந்த மிளகுத்தூள் பவுடரும் காலியாகிடுச்சு. ஸோ அந்த மிளகுத்தூள் பவுடரும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ மிளகுத்தூள் கொஞ்சோண்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து வாங்கியிருக்கேன், எடுத்திருக்கேன். எடுத்து மிளகுத்தூள் வந்து அதுவுமே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.